சரி, அடுத்த கடிதம். ஆஸ்திரேலியாவிலேயே. வணக்கம், போதகர் ஜென்னிங்ஸ். என் பெயர் பீட்டர். நான் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை பார்ப்பதை நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. ஐயா, இயேசு தேவனுடைய குமாரன் அல்லவா? இயேசுவை நீங்கள் ஏன் தேவன் என்று அழைக்கிறீர்கள்? தயவு செய்து நான் புரிந்து கொள்ள உதவுங்கள். தேவனுக்கே மகிமை. நீங்கள் அதை மிகச்சரியாக புரிந்து கொள்ள நான் உதவுகிறேன். ஆமென். ஆம், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். ஆமென். நான் ஏன் அவரை தேவன் என்று அழைக்கிறேன்? அவருக்குள் இருந்ததைப் பற்றி நான் பேசுகிறேன். அது சரி. இப்போது நாம் இரட்சிக்கப்படுவதற்கு ஆஸ்திரேலியா. நாம் கடவுளுடன் இணைக்கப்பட, நம் பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியிருந்தது. பழைய காலத்தில் அவர்கள் பலி செலுத்தினர், அதாவது பழைய காலம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆமென். அவர்கள் ஆடுகளையும் காளைகளையும் கிடாரிகளையும் காட்டுப்புறாக்களையும் பலியிட்டனர். அதை தீயினால் முழுமையாக எரிக்கும் வரை பலிபீடத்தில் எரித்தனர். பல நேரங்களில் அவர்கள் பலியை வெட்டி பலிபீடத்தில் இரத்தம் வழிந்தோடும். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவை வெறும் நிழலாக அல்லது தேவையான பலிக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தன. மனிதன் தேவனுடைய கிருபையிலிருந்தும் மகிமையிலிருந்தும் சட்டங்களிலிருந்தும் விழுந்துவிட்டதால் மனித குடும்பத்தின் நிலையை தேவன் கண்டார். நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று தேவன் கூறிய பிறகு ஆதாமு கீழ்ப்படியாமல் போனான். அவன் கீழ்ப்படியாமல் பழத்தை சாப்பிட்டான். அக்காலம் முதல் இதுவரை பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது. பாவத்தினால் மரணமும் வந்தது. அதனால் அனைவரும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மனிதர்களிடமும் கடந்து சென்றது. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவம் செய்யாதவர்கள் மீதும் மரணம் அரசாண்டது. ஆகையால் தேவன் ஒரு தேடலை நடத்தினார். அது சரி. அவர் தேடினார். மனிதகுலத்திற்காக மரிக்க தகுதியானவர் யார் என்று பார்த்தார்கள். அது சரி. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. 3ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம், பரலோகத்தில் எந்த மனிதனும் இல்லை. தேவனுக்கு அல்லேலுயா. பரலோகத்தில் பூமியிலோ பூமியின் அடியிலோ. பூமிக்கு அடியில் என்றால் என்ன அர்த்தம்? அதன் அர்த்தம் கல்லறையை சோதிப்பதாகும். அது சரி. மகிமை. அங்கே எதுவும் கண்டறியப்படவில்லை. புஸ்தகத்தை திறக்க முடிந்தது. புஸ்தகத்தை நிறைவேற்றுவது என்று அர்த்தம். அதை வாசிக்கவும் முடியவில்லை. நான் மிகவும் அழுதேன். ஓ, அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த நிலைமையை பார்த்து அழுதான். ஏனெனில் திறப்பதற்கு தகுதியுள்ள மனிதன் யாரும் காணப்படவில்லை. மேலும் புஸ்தகத்தை வாசிக்க அதை வாசிக்கவும் முடியவில்லை. என்ன நடந்தது? மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, மூப்பர்களில் ஒருவர், சிங்காசனத்தைச் சுற்றி 24 ஆசனங்கள் உள்ளன. வெள்ளை உடை அணிந்த 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் தலையில் பொன் முடிகளை சூடியிருந்தார்கள். அந்த மூப்பர்களில் ஒருவர் யோவானிடம் பேசி, அழாதே என்றார். இதோ, ஏனென்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட போகிறது. இரட்டை மேற்கோள்குறி. யூதா கோத்திரத்தின் சிங்கம். என்ன? யூதா கோத்திரத்தின் சிங்கம். தாவீதின் வேர் ஜெயித்திருக்கிறது. தாவீதின் வேர் என்றால் என்ன என்று கேட்கிறீர்களா? தாவீதின் சந்ததி. சரியாக சொன்னீர்கள். அந்த புத்தகத்தை திறக்க ஜெயித்திருக்கிறது. புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும். நான் கண்டேன். சிங்காசனத்தின் மத்தியிலும் 4 ஜீவன்களின் மத்தியிலும் மூப்பர்களின் மத்தியிலும் ஒரு ஆட்டுக்குட்டி நின்றிருந்தது. என்ன நின்றிருந்தது? ஒரு ஆட்டுக்குட்டி நின்றிருந்தது. அங்கே ஒரு பலி நின்றிருந்தது. அது அடிக்கப்பட்டது போல இருந்தது. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். ஆஸ்திரேலியாவே, உங்களை மீட்கக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே. கேளுங்கள், நாம் தேவனுடைய நாமங்களை ஆராய்வோம். இரட்சகர் மற்றும் மீட்பர். இப்போது ஆஸ்திரேலியாவே, நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். நமக்கு எத்தனை இரட்சகர்கள் இருக்கிறார்கள்? பல இரட்சகர்கள். நமக்கு ஒரே ஒரு இரட்சகர் தான் இருக்கிறார். அது உண்மைதான். இயேசுதான் அந்த இரட்சகர் அல்லவா? சரியாகச் சொன்னீர்கள். இயேசுதான் அந்த மீட்பர் அல்லவா? சரி. நமக்கு ஒரே ஒரு இரட்சகர் தான் இருந்தால் வேதம் தேவனே இரட்சகர் என்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். ஏசாயா 45 மற்றும் வசனம் 21. கேளுங்கள். சொல்லுங்கள். நான் இப்போது ஆஸ்திரேலியாவிடம் சொல்கிறேன். சொல்லுங்கள், அவர்களை நெருங்கி வரச் செய்யுங்கள். நான் உங்களை இந்த செய்திக்கு அருகில் கொண்டு வர விரும்புகிறேன். ஆம், அவர்கள் ஒருமித்து ஆலோசனை செய்யுங்கள். பூர்வ காலத்திலிருந்தே இதை அறிவித்தது யார்? அக்காலத்திலிருந்தே இதை சொன்னது யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்னையல்லாமல் வேறு தேவன் இல்லை. நீதியுள்ள தேவன். நான் நீதியுள்ள தேவன். மற்றும் ஒரு இரட்சகர். ஆஸ்திரேலியாவே, உங்களுக்கு 2 இரட்சகர்கள் இல்லை. அது உண்மைதான். அவர் தேவனும் இரட்சகருமாக இருக்கிறார். மகும். ஆனால் இயேசுவே இரட்சகர் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். உங்களுக்கு 2 இரட்சகர்கள் இல்லை. அது உண்மைதான். இப்போது எடுங்கள். தீத்து அதிகாரம் 2 மற்றும் வசனம் 13. அது என்ன? தீத்து அதிகாரம் 2 மற்றும் வசனம் 13 ஐ பாருங்கள். அது என்ன? அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை எதிர்நோக்கி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை எதிர்நோக்கி மற்றும் மகிமையான தோற்றத்தை மகத்துவமுள்ள தேவனின் மற்றும் ஒரு நிமிடம் பொறுங்கள். அவர் மகத்துவமுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். மகத்துவமுள்ள தேவன். அவருடைய பெயர் என்ன? மேலும் நம்முடைய மீட்பர். அவர் நம் மீட்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து. இப்போது ஆஸ்திரேலியா, கேள்வி இதுதான். இயேசுவுக்கு அந்த பெயர் எங்கிருந்து வந்தது? அது சரி. கடவுளுக்கு மகிமை. இயேசுவின் பெயர் ஒரு பரம்பரை பெயர்.
நீங்கள் ஒன்றை மரபுரிமையாக பெறும்போது அது கைமாறுகிறது. அது சரி. எபிரெயருக்கு எழுதின நிருபத்தின் முதல் அதிகாரத்தில் மற்றும் 4வது வசனத்தில் மற்றும் வசனம் 4. தூதர்களை விட மிகவும் சிறந்தவராக மாற்றப்பட்டார். இப்போது கடவுள் உங்களுக்கு தெரியும் படைக்கப்பட்டவர் அல்ல, ஆனால் கடவுளின் குமாரன் அல்லது மாம்சமும் இரத்தமும் அது படைக்கப்பட்டது. அது சரி. அவர் தூதர்களை விட சிறந்தவராக மாற்றப்பட்டதற்கு காரணம் ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் இருந்தது. அது சிறப்பானது. அது சரி. மேலும் அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு பெயர். அது சரி. தூதர்களை விட மிகவும் சிறந்தவராக மாற்றப்பட்டார். அவர் பரம்பரையாக பெற்றிருப்பதால் அவர்களை விட சிறந்த பெயரை பெற்றார். கடவுளின் பெயர் இயேசு. அது சரி. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்தார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆஸ்திரேலியா. அது சரி. நான் சொல்லப்போவதை கேளுங்கள். ஆஸ்திரேலியா கிறிஸ்து மோசேயுடன் இருந்தார். அது சரி. ஆனால் கடவுளின் குமாரன் அங்கு இல்லை. அது சரி. இதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மோசேயுடன் இருந்தார். ஆனால் மரியாயின் குமாரன் இல்லை. 1 கொரிந்தியர் அதிகாரம் 2. நான் உங்களுக்கு நன்றாக புரிய வைக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். கிறிஸ்து, நான் சொன்னேன். வனாந்தரத்தில் மோசேயுடன் இருந்தார். அது சரி. ஆனால் கடவுளின் குமாரன் அங்கு இல்லை. அது சரி. இதை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 மற்றும் நாம் வசனம் 4 இருக்கிறோம். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பதை விளக்குகிறேன். அது சரி. சரி. அனைவரும் ஒரே ஆவிக்குரிய பானத்தை குடித்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆவிக்குரிய பானத்தை குடித்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களை பின்தொடர்ந்த ஆவிக்குரிய கன்மலையில் குடித்தார்கள். அது யார்? அந்த கன்மலை கிறிஸ்துவே. இப்போது இங்கே அந்த கன்மலை இஸ்ரவேல் புத்திரர்களுடன் வனாந்தரத்தில் இருந்தது. அது சரி. அப்போது கடவுளின் குமாரன் இல்லை. மரியாள் அப்போது பிறந்திருக்க கூட இல்லை. மரியாள் பிறந்திருக்க கூட இல்லை. அது சரி. யோசேப்பு அப்போது இருந்திருக்க கூட இல்லை. ஆனால் கிறிஸ்து என்பது கடவுளின் பெயர் அல்ல. இல்லை. கிறிஸ்து என்பது கடவுளின் பதவி. அது சரி. எனவே கடவுளுக்கு கிறிஸ்து என்ற பதவி உள்ளது. கிறிஸ்து மற்றும் கடவுளுக்கு இயேசு என்ற பெயர் உள்ளது. கடவுள் கிறிஸ்து இயேசுவில் இருந்தார். அது சரி. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அது சரி. கடவுள் அந்த உடலில் இருந்தார். இப்போது எனக்கு உங்களுக்கு கற்பிக்க அனுமதியுங்கள். ஆஸ்திரேலியா. மரியாள் பெற்றெடுத்த உடலுக்கு குமாரன் என்ற பதவி இருந்தது. அந்த மாம்சமும் இரத்தமும் கொண்ட உடல் மகன் என்று அழைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டது. மத்தியஸ்தர் என்று அழைக்கப்பட்டது. மனிதன் என்று அழைக்கப்பட்டது. மனித குழந்தை என்று அழைக்கப்பட்டது. ஊழியர் என்று அழைக்கப்பட்டது. வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்டது. ஆமாம், அது. ஆனால் கடவுள் அந்த உடலுக்குள் இருந்தார். அது சரி. நாம் மீட்கப்பட வேண்டியிருந்ததால் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தகுதியற்றவன். ஆமாம். எனவே கடவுளே வந்து சாயலில். அது சரி. அற்புதம். சாயலில். பாவமுள்ள மாம்சத்தின். கடவுள் மாம்சமாக மாறவில்லை. இல்லை. அவர் மாம்சத்தை உருவாக்கினார். பிறகு அவர் உருவாக்கிய மாம்சத்திற்குள் சென்றார். அது சரி. கடவுள் தான் உருவாக்கிய மாம்சத்திற்குள் சென்றபோது அவர் இருந்த மாம்சம் அவருடைய பெயரை ஏற்றுக்கொண்டது. அது சரி. மேலும் அது அவருடைய பட்டங்களை ஏற்றுக்கொண்டது. அது சரி. நிபுணத்துவம். அது சரி. அவர் தெளிவான உருவமாக இருந்தார். கடவுளின் உண்மையில் ஒரு வேதம் கூறுகிறது அவர் அவருடைய நபரின் தெளிவான உருவம், அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருப்பவர். நீங்கள் இதை வாசிக்க வேண்டும். எபிரெயர் அதிகாரம் 1 மற்றும் நாம் வசனம் 3 இருக்கிறோம். ஆம், அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருப்பவர் மற்றும் அவருடைய நபரின் தெளிவான உருவம். அவர் அவருடைய நபரின் தெளிவான உருவம். நில்லுங்கள். உங்களிடம் ஒரு நபர் இருந்தால் உங்களிடம் ஒரு ஆளுமை உள்ளது. அது சரி. எனவே கடவுளின் ஆளுமை மனுஷகுமாரனின் உருவத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. தொடருங்கள். கடவுளின் ஆளுமை மனுஷகுமாரனின் உருவம் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. அது சரி. அவருடைய ஆளுமையின் வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். அது சரி. லாசருவே, வெளியே வா. அதுதான் கடவுளின் ஆளுமை. அது சரி. வெளிப்படுத்தப்படுகிறது. அது சரி. ஒரு உருவம் வழியாக. அவர் காட்டிய ஆளுமை இறந்தவர்களை எழுப்பும் வல்லமை. அது சரி. எனவே அவர் அதை வெளிப்படுத்தினார். அது சரி. உருவம் வழியாக. அந்த உருவம் தெளிவான உருவமாக இருந்தது. நபர். அது ஒரு உருவம். அது சரி. கடவுள் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டார். ஒரு உருவம் வழியாக. அது சரி. அவர் அதன் வழியாக பேசினார். அவர் அதன் வழியாக குணப்படுத்தினார். அவர் அதற்குள் பிரசங்கித்தார். ஓ ஆமாம். அவர் அதற்குள் தண்ணீரின் மீது நடந்தார். அது சரி. அற்புதம். நீங்கள் கேட்கிறீர்களா? அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருப்பவர். வேதத்தில் எங்கே யாராவது இயேசுவை அழைத்து கடவுளை நேரடியாக அழைத்தார்கள் என்று என்னிடம் யாரோ கேட்டார்கள். எனக்கு அக்காலை 7:59 கொடுங்கள். அது சரி. அக்காலை 7:59. அப்போஸ்தலர் அதிகாரம் 7 மற்றும் வசனம் 59. ஸ்தேவான் என்றொரு மனிதர் இருக்கிறார். உங்களில் சிலர் அவரை
அவரை ஸ்டீபன் என்று அழைக்கிறீர்கள். அவர் கல்லெறியப்பட்டார். அவர் கல்லெறியப்பட்ட போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் யாரை அழைத்தார் என்று பைபிள் தெளிவாக கூறுகிறது. அவர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். அவர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த பெயரில்? இரட்டை மேற்கோள் குறி. ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி கேளுங்கள். அது அவருடைய பெயர் இல்லை என்றால் அவரை அப்படி அழைக்க தேவையில்லை. அது சரி. அது சரி. ஆமென். அந்த பெயருக்கு இவ்வளவு சக்தியையும் இவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்தது அதுதான். ஏனெனில் அது கடவுளின் பெயர். அது சரி. கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அந்த மாம்சம் அதிலிருந்த கடவுளின் பெயரை ஏற்றுக்கொண்டது. அது சரி. அதனால்தான் மாம்சத்திற்கு ஒருபோதும் பெருமை கிடைக்கவில்லை. அது சரி. அவர் எப்போதும் அந்த மாம்சத்தில் இருந்த கடவுளாகிய ஆவியின் மீது உங்களை சுட்டிக்காட்டுவார். அது சரி. மனிதகுமாரன் பூமியில் நடந்தவரை அந்த உடல் கடவுளின் குமாரனாக இருந்தது. ஆனால் அந்த உடலுக்குள் இருந்தது கடவுள். அந்த உடல் கடவுளின் பெயரை தரித்திருந்தது. அது சரி. இயேசுவின் பெயர் இயேசு வந்தபோதுதான் வந்தது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அந்த உடல் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இயேசுவின் பெயர் இங்கே இருந்தது. முதலில் ஏசாயா அதிகாரம் 63 மற்றும் வசனம் 16 இல். ஏசாயா 63 முதல் 16. பிறகு லூக்கா நள்ளிரவு 2:21 ஐ பார்க்கிறோம். நீர் ஓ ஆண்டவரே. யார் நீர் ஓ ஆண்டவரே? நீர் ஓ ஆண்டவரே எங்கள் பிதா. நீர் என்ன? நீர் ஓ ஆண்டவரே. ஓ ஆண்டவரே எங்கள் பிதாவே. நீர் எங்கள் கடவுள். எங்கள் மீட்பர். எங்கள் மீட்பர். உம்முடைய பெயர். உம்முடைய பெயர் நித்தியத்திலிருந்தே இருக்கிறது. அது இங்கேயே இருந்தது. அது சரி. இயேசு கிறிஸ்துவின் பெயர் நித்தியத்திலிருந்தே இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இயேசுவின் பெயர் ஒருபோதும் தொடங்கவில்லை. அது சரி. அது எப்போதும் இருந்தது. ஏனென்றால் கடவுள் எப்போதும் இருக்கிறார். அது சரி. அவர் அதை மனிதகுலத்திற்கு அறிமுகப்படுத்தினார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நித்தியத்திலிருந்தே இங்கே இருந்ததை அவர் மனிதகுலத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அது சரி. ஏன்? அதன் மூலம் அவர்கள் இரட்சிப்பை பெறுவதற்காக. அது சரி. லூக்கா 2 மற்றும் வசனம் 21 லும் சுன்னத் செய்வதற்காக 8 நாட்கள் நிறைவேறியபோது அந்த குழந்தைக்கு அவர் பெயர் இயேசு என்று அழைக்கப்பட்டது. சரியா? அது தூதனால் பெயரிடப்பட்டது. எப்போது? எப்போது? முன்பு முன்பே. எப்போது? முன்பு முன்பே. முன்பு முன்பே. கர்ப்பத்தில் அவர் உருவாவதற்கு முன்பு. பிறப்பதற்கு முன்பு. அல்லேலூயா. அந்த பெயர் ஏற்கனவே இங்கே இருந்தது. அது சரி. எனவே அந்த உடல் அதிலிருந்த ஆவியின் பெயரை தரித்திருந்தது. கடவுளின் பெயர் இயேசு. அந்த உடல் கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்க பயன்படுத்திய மாம்சமும் இரத்தமும் ஆகும். அது சரி. அதனால்தான் நாம் கடவுளின் பெயரில் வருகிறோம். அவருக்கு ஒரு பெயரை கொடுத்தோம். அது உங்களுக்கு கேட்கிறதா? பிலிப்பியர் அதிகாரம் 2 மற்றும் வசனம் 9 இல் அது என்ன? ஆகையால் கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி. அதை பாருங்கள். ஆவியை பற்றி பேசும்போது மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையே ஒரு பிரிவினை உள்ளது. அது சரி. உள்ளான மனிதனுக்கும் வெளியான மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவினை உள்ளது. அது சரி. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று கவனமாக கேளுங்கள். ஆகையால் தேவனும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தேவன் அவரை உயர்த்தி அவருக்கு ஒரு நாமத்தையும் கொடுத்தார். அந்த சரீரத்திற்கு எப்போதும் அது இருந்ததில்லை என்று நான் உங்களிடம் சொன்னேன். அது சரி. ஏனென்றால் அந்த சரீரம் எப்போதும் இருந்ததில்லை. அது சரி. இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். அது எல்லா நாமத்திற்கும் மேலானது. எல்லாவற்றிற்கும் மேலானது. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு முழங்காலும் முசிய வேண்டும். ஸ்பானிஷ் சகோதரர்கள் அந்த நாமத்தில் ஆ. இயேசு இயேசு இயேசு. ஆ. ஆடம்ஸ் சகோதரர்கள் இஸ்ஸா என்ற நாமத்தில் என்பார்கள். மகும் எபிரேயர்கள் ஹஷு என்ற நாமத்தில் என்பார்கள். ஆமாம். இப்போது சில சகோதரர்கள் எனக்கு எழுதி வருகிறார்கள். அவர்கள் ஹஷு என்ற நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். சிலர் இந்த ஒளிபரப்பை விரும்புகிறார்கள். சிலர் எனக்கு எழுதி ஹஷு என்ற நாமத்தை மூலமொழியில் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கிறார்கள். ஆமாம். கடவுளின் நாமத்தை அழைக்க ஒரே ஒரு மொழிதான் இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு நீங்கள் முட்டாளா? ஆமென். என்ன? அது சரி. நீங்கள் அவ்வளவு முட்டாளா? ஆமென். கடவுள் எல்லா மொழிகளுக்கும் கர்த்தராக இருக்கிறார். எல்லா மொழிகளுக்கும். என்ன? அது சரி. நான் ஹஷு என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் ஒரு எபிரேயன் அல்ல. இல்லை. சரி. அவர்கள் பவுலிடம் எபிரேய மொழியில் பேசினார்கள். அது சரி. ஏன்? பவுல் ஒரு எபிரேயன். அது சரி. பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அது சரி. எனவே கடவுள் என்னிடம் பேசும்போது என் மொழியில் தான் பேசுவார். அது சரி. தேவனுக்கே மகிமை. ஏன்? ஒவ்வொரு தேசமும் தேவனுக்கே மகிமை. ஒவ்வொரு தேசமும் இதனிடத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு தேசமும் இதற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பினால் எல்லா தேசத்திற்கும் ஒரே மொழி இல்லை. அவர் அதை எபிரேயரிடம் அவர்களின் மொழியிலும் ஜெர்மானியரிடம் அவர்களின் மொழியிலும் ஸ்வீடிஷ் மக்களிடம் அவர்களின் மொழியிலும் கொண்டு வருவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை உங்கள் மொழியில் எப்படி சொன்னாலும் அது ஒரே வல்லமையை கொண்டிருக்கும். அதே வல்லமை. மேலும் அதே அர்த்தம். அது சரி. அல்லேலூயா. அது ஒரே காரியத்தை கொண்டிருக்கும்.